ஒரு நடிகனா ஒரு படத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். பேட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு ரஜினி சார் படம்னாலே சாப்பாடு செம்மையாக போடுவாங்க, போயிடலாம். சன் டிவினாலும் சாப்பாடு செம்மையாக போடுவாங்க, போயிடலாம். ரெண்டுமே சேர்த்துனா இன்னும் சூப்பராக போயிடுவாங்க, போயிடலாம் அப்படின்னு சுற்றி பார்க்குறதுக்காகவும் தான் காசெல்லாம் நம்ம என்னைக்கு போக போகிறோம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் நடிக்கிறத பக்கத்துலேருந்து பார்க்கலாம். நடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார், நடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாரு, நடிக்கும்போது எப்படி தயாராகிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு ரசிகனாக நடிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு போனோம். ஒரு நடிக்க ட்ரை பண்ணுறவனா ஒரு படத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணலாமா? ரெடியாக? என்ன படம்? பேட்டை. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்டை படம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு 15 நாள் நடித்தேன். அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு தோணுது, பண்ணலான்னு நினைக்கிறேன். பண்ணலாமா? ரெடியா? ஓகே. பேட்டை படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்படியா சூப்பர் அப்படின்ட்டு ரஜினி சார் படம்னாலே சாப்பாடு செம்மையாக போடுவாங்க, போயிடலாம். சன் டிவினாலும் சாப்பாடு செம்மையாக போடுவாங்க, போயிடலாம். ரெண்டுமே சேர்த்துனா இன்னும் சூப்பராக போயிடுவாங்க, போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சாப்பாட்டுக்காகத்தான் போனேன். அது அப்போ, இப்போ கிடையாது. காசியை சுற்றி பார்க்குறக்கா? டேய், அதுக்காக இல்லைடா. சரி, ஓகே. காசியை சுற்றி பார்க்குறதுக்காகவும் தான் காசியெல்லாம் நம்ம என்னைக்கு போக போகிறோம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணி. சரி, அதனாலையும் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒத்துக்கிட்டு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் தாண்டி சாப்பாடு, காசி, இதெல்லாம் தாண்டி நான் எதுக்கு போனேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் நடிக்கிறத பக்கத்துலேருந்து பார்க்கலாம். நடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கார், நடித்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறாரு, நடிக்கும்போது எப்படி தயாராகிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு ரசிகனாக, ஒரு நடிகனாக, நடிக்க ட்ரை பண்ணுறவனா அவர்கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு போனேன். 15 நாளில் ஒரு 5 நாள் அங்கங்கே சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம், ஷூட்டிங்கே கூப்பிடல. ஒரு 10 நாள் போனோம் நடிக்கிறத வேடிக்கை பார்க்குறதுக்கு போனோம். அதுக்கு ஒரு நடிகன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேரில் போனோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. என்ன மேட்ருனா, ரஜினி சார் கூட ஒரு சின்ன டைலாக் மேலே ஒரு வீடியோ ஓடும் பாருங்களேன். அந்த இடத்துல பின்னாடி உட்காந்து அப்படி சீரியஸாக பார்த்துட்டுருக்கேன்ல, அது நான் தான். எதுக்காகனா, ஒரு பிரச்சனை போகும், படம் பார்த்துருப்பீங்க, அதனால் எல்லோரும் ஒரு சீரியஸாக பார்ப்பாங்க, நானும் பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ரஜினி சார் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்கார்ல, அந்த சேரில் யார் உட்காந்தா தெரியுமா? நான் தான். ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் தான் உட்காந்துருந்தேன். நம்ப முடியல. ஆமாம். என்னென்னா, அவர் அப்படியே டெத்து வீட்டுக்கு வர்றாரு. மகேந்திரன் சார் இறந்துருப்பார். வந்தோடனே அந்த சேர் எம்டியாக இருக்கும், அதில் வந்து அவர் உட்காந்துருவார். அப்படின்னா அது லாஜிக் இடிக்கும், மிகப்பெரிய தப்பாகிடும் ஸ்க்ரீன் பிளேவில். ஸோ அதில் நான் உட்காந்துருக்கேன். அவர் வர்றாரு, மகேந்திரன் சாருக்கு மாலையை போடுறாரு. போட்டு திரும்ப வரும்போது நான் வந்துட்டு, பேட்டண்ணே வாங்க இங்கே உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறேன். அவர் வந்துட்டு உட்கார்றாரு. நாங்கள் எழுந்திரிச்சு பின்னாடி போய் உட்கார்றோம். தலைவரை முன்னாடி உட்கார வச்சிடறோம். அப்படின்னா தானே அவர் அந்த டான்ஸ் எல்லாம் ஆட முடியும். அதனால் ஸோ அந்த சீனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் வந்து கேரவனில் போய் ட்ரெஸ் மாற்ற போயிட்டார். ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்கும் கேரவனு. போயிட்டார். வர வரைக்கும் ரிஹர்சல் அப்படின்ட்டு ரஜினி சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வருவார். அவர் வந்து நிற்பார், நான் வந்து கூப்பிடுவேன், அவர் என்னையை பார்ப்பார், திரும்ப வருவார், நம்ம எழுந்திரிப்போம். அந்த சின்ன டைலாக்கு ரிஹர்சல். ஓகேவா? ஒரு சின்ன டைலாக் தான் இருந்தாலும் எனக்கு பக்குன்னு இருக்குது. படம் ஏதாவதும் ஒளரி பயந்து தடுமாறி நம்மளால் ஒன்மோர் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அசிங்கமாக திட்டுவாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன பயம். அதெல்லாம் தாண்டி என்னென்னா, ஒரு 6 கேமராவோ 7 கேமராவோ இந்த பக்கம் நான் ரஜினி சார்லாம் இருக்குமா, இந்த பக்கம் ஒரு கேமரா, இந்த பக்கம் ஒரு கேமரா, அந்த பக்கம் ஒரு கேமரா, அந்த பக்கம் ஒரு கேமரா, மேலே ஒரு கேமரா அப்படி பறந்துட்டு இருக்குது. சரன்னு அப்படி ரிஹர்சல் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சோன்னே ரஜினி சார் வர்றாரு. பக்கத்தில் உட்காந்துக்கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ பாரு ரஜினி சார் என்னை பார்த்து கை நீட்டி பேசுவார் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்றேன். ஆமாம் அப்படின்றேன். அதே மாதிரி வர்றாரு. கோ டைரக்டரோ மறந்து வச்சு ரொம்ப நாளாச்சுல, கார்த்திக் சுப்ராஜ் சாரோ போயிட்டு, சார் இங்கே வர்றீங்க, அப்படியே உங்களுக்கு அந்த மாலை போட்டு இந்த பக்கம் வரும்போது அங்கேருந்து ஒருத்தர் கூடுவார், அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சொல்கிறாங்க. யார் அவராக கூடுவார் அப்படின்ட்டு என்னை கை நீட்டி பேசுகிறாரு. அவன் பக்கத்தில் இருக்கிறவன், எப்படி கரெக்டாக சொன்னேன் அப்படின்னா,
இது எல்லாத்துக்குமே தெரியுமே, அவன் வந்து சீனியரில் போல, அதனால் தெரில. நம்ம சொன்னோன்னே ஆகா ஓகோன்ற மாதிரி அவன் ரியாக்ஷன் கொடுத்தான். ஓகே. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்தோடனே இன்னும் பயம் வந்து ஒரு 10 மடங்கு அதிகமாகிடுச்சு. திக்கு திக்கு பக்கு பக்கு இட்டு. ஏன்னா நம்ம அவரை பார்த்து வளர்ந்தோம். அவர் கூட நடிக்கிறதில்ல, நடிக்கிற மாதிரி ஒரு சின்ன டைலாக்லா அதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ பக்கு 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 பக்குன்னு இருக்குது. பயப்படாத பயப்படாதடா டேய், பயப்படாத அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு, இப்போ நம்ம நடிக்க போகிறது ரஜினிகாந்த் கிடையாது, சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம நடிக்க போகிறது பேட்டை வேலன், நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு அண்ணன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே அப்படியே நின்று பேசினேன். என்ன மேட்டர்னா, எடிட்டிங்கில் வரும்போது அந்த சீனே கட்டு. அவர் வந்து இறந்துருப்பார், மகேந்திரன் சார் போய் ஃபோட்டோ அவருக்கு மாலையை போட்டுட்டு திரும்ப வந்து நான் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிடையாது. போடுறாரு மாலையை கட் பண்ணால் அதில் உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். நீ நடிச்சு கழிச்சாலாம் போதும், ஓரமாக போய் பின்னாடி உட்காந்தாரா அப்படின்னு நினச்சிட்டு எடிட்டர் நினச்சிட்டாரு போல். ஸோ ஆனால் இருந்தாலும் ஒரு 15 நாள் தலைவர் கூட அவர் ரொம்ப பக்கத்தில் இங்கே இருப்பார், நான் அப்படியே இங்கே இருப்பேன். அவ்வளோ தூரத்துலேருந்து அவரோட ரியாக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ஒரே டேக்கில் பண்ணுவார். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் படங்களை எவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தோமோ அதை விட ஆச்சரியமாக அவரோட ஆக்டிங்கை பார்த்தேன் நான். ஏன்னா அவர் வந்து படத்தில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் காமெடி பண்ணுறாரு, சுறுசுறுப்பாக இருக்கார். இந்த வயசில் இப்படி இருக்க முடியுமா அப்படின்றது அதுவே பெரிய ஆச்சரியம். எனக்கு வந்து இந்த வயசுலேயே வந்துட்டு சோம்பேறித்தனமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய நேரங்களில். அவரை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம்தான். தேங்க்யூ டே.